கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்தில் உயிரிழந்த 41 குடும்பங்களைச் சேர்ந்தவர்களை இன்னைக்கு விஜய் மாமல்லபுரத்தில் வச்சு சந்திச்சிருக்காரு. இது தொடர்பான நிறைய விவாதங்கள், நிறைய கருத்துக்கள் சமூக வலைதளங்கள்ல பகிரப்பட்டு வருது. ஒரு வீடியோ போட்டுறாரு. அவர் சம்மந்தமே இல்லாம பேசிட்டு முழுக்க அரசியல் தொனியில் அது போய்விட்டது. விஜய் இவ்வளவு மோசமா இருக்கார். விஜய் என்ன பேசுறாரு, அந்த வீடியோல என்ன பேசுறாரு, என்ன பேசியிருக்கணும், என்ன பேசுறாரு. டிஜிபி அலுவலகத்திற்கு ஒரு மெயிலாவும் நாங்கள் நினைச்சோம், ஒரு கடிதமாக அனுப்பிச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடிதம் ஒன்று வந்தோம். இந்த கடிதத்தில் அவங்க கேட்டது என்னன்னு கேட்டீங்கன்னா, எங்களுக்கு ஜீரோ டாலரன்ஸ், யாருமே என் பக்கத்தில் வந்துடக்கூடாது, ரிப்போர்ட்டர்ஸ் தப்பி தவறி கூட என் பக்கத்தில் வந்துடக்கூடாது போன்ற பல கண்டிஷன்ஸ் எல்லாம் போட்டு அந்த கடிதம் ஒன்றை எழுதினாங்க. டெல்லியில ஆதவ அர்ஜுனா பிரஸ் மீட் பண்ணாரு. அதே மாதிரி அருண்ராஜ் அவர்களும் ஒரு பிரஸ் செய்தியாளர் சந்திப்பு நடத்தினாரு. ஆதவ 16 நாட்கள் நாங்கள் துக்கம் அனுசரிக்கிறோம், அது வரைக்கும் நாங்கள் பேச மாட்டோம், அதுக்கு பிறகு நாங்கள் எல்லா விஷயங்களையும் பேசுவோம், எல்லா உண்மைகளையும் பேசுவோம் சொல்லி சொன்னார். அதற்கு முன்னாடி ஆதவ அர்ஜுனா செய்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, சொந்த கட்சிக்காரங்களே தலைவனை மறுபடியும் பனையூர் அரசியல் பண்ணாத, இது ரொம்ப கேவலமான அரசியல், பாதிக்கப்பட்ட மக்களோட வீட்டுக்கு போய் தான் போய் பார்க்கணும், ஏதாவது இது மாதிரி பண்ணாதுன்னு சொன்ன பிறகு ஒருவேளை புஷியானதை கழட்டி விட்டுருவாங்க சில பேர் சொல்ற மாதிரி. அதற்கான முயற்சிகள் நடந்தது. ஜான் ஆரோக்கியசாமி, ஆதவ அர்ஜுனா, சிடிஆர் நிர்மல்குமார், அருண்ராஜ் எல்லாரும் சேர்ந்து புஷியானது எப்படியாவது பொதுச்செயலர் பொறுப்புல இருந்து எடுத்துடலாம். விஜய் அவர்களே சிபிஐ மேல பதிவு விமர்சனம் வைக்கிறார். அந்த சிபிஐ தான் இன்னைக்கு போய் புஷியானந்த் போய் சரண்டர் ஆக வேண்டிய அவசியம் இருக்கு. ஆனா விஜய் ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாரு, நான் சந்திச்சா அந்த மக்கள் கருவுல தான் சந்திப்பேன் அடம் பிடிக்கிறார் விஜய். அதனால வேற வழி இல்லாமல் மகாபலிபுரத்தில் சந்திக்கிறார். மகாபலிபுரத்தில் எப்படி காவல்துறை அனுமதி கொடுத்தாங்க உங்களுக்கு? இவரோட நோக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்தையும் ஒரு ஈவெண்டா மாத்தணும், இந்த விஷயத்தை ஒரு பேசுபொருளாக மாற்றணும். இறந்து போன ஒரு குடும்பத்தை நீங்க வாங்க, நான் ஒரு ஆறுதல் சொல்றேன், நீங்க மாமல்லபுரம் கிளம்பி வாங்க அப்படின்னு சொல்லுவது